Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல அண்ணா நகர்ல இருக்கிற சத்யா ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு என் பின்னாடி தெரியுது பாருங்க. சத்யா ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா அண்ணா நகர் திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷன் விட்டு வெளியில் வந்தீங்கன்னா இதுதான் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. நாங்கள் இங்கே ஏற்கனவே ஃபுட்டு சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. லேட் நைட்டாக வந்து சாப்பிட்டோம். 11 மணிக்கு வந்தால் கூட இட்லி தோசையெல்லாம் இருந்தது, வெண்பொங்கல்லாம் இருந்தது. அப்போ ரொம்ப சாப்பிட முடியல, அதனால் ஷூட்டும் எடுக்க முடியல. இன்றைக்கி அதை ஷூட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வாங்க சில பல வெரைட்டிகளை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரேட்டும் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்தது. அன்றைக்கி 11 மணி ஆனாலும் இட்லி கிடைக்குது. நீங்கள் அண்ணா நகர் சைடு வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபுட்டு எப்படி இருக்குது. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். ரோடில் சவுண்டு கொஞ்சம் வண்டிக்கு போகிற சவுண்டு கேட்குது. இப்போதைக்கு இவங்க நைட் டிஃபன் மட்டும்தான் போடுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. கொஞ்ச நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. இது ஒரு கையேந்தி பவனாக இருந்தாலும் இங்கே பிளேட்டில் இலை போட்டு தான் டிஃபன் எல்லாமே சர்வ் பண்ணுறாங்க. நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹைஜீனிக்காக இருக்குது. பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க, அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க, 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்புல விளாவி விட்டு சரிங்க, இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா, அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்புல பரபரன்னு அப்படியே பேய விட்டு சரிங்க, பொத்துனாப்புல அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி பரட்டி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு அழகா மடிச்சு கமன்னு ஒரு ஊத்த பத்து எடுத்துட்டு வாங்க சரிங்க. செமையா ஃப்ரைட் ரைஸ்லாம் போடுறேன். என்னெல்லாம் இருக்கு? சாம்பார் சட்னி, அது என்ன? சாம்பார் சட்னி, தக்காளி கிரேவி மாதிரி வந்து இட்லி சூடாக இருக்கு. அது சூடாக இருக்கணும். மணி என்ன 10 மணி இல்லை, 10 மணிக்கு இவ்வளோ கூட்டம். இவங்களோட ஒரிஜினல் மெனுவில் சீஸ் கார தோசை தான் இருந்தது. நாங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிட மாட்டோன்றதுனால காரத்தை கட் பண்ணிவிட்டு வெறும் சீஸ் தோசை மட்டும் வாங்கினோம். சீஸ் தோசை பீஸா மாதிரி இருந்தது, கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. இந்த சீஸ் மெல்ட் ஆனதுனால தோசையெல்லாம் ஒட்டிக்கிச்சு. பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. சீஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் இந்த தோசையை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் நல்லா இருந்தது. பீஸா மாதிரி இருக்கு. பீஸா மாதிரி இருக்குங்களா? ஆமா. சாம்பார்ல சாஸ் கொடுத்தா பீஸா. ஆமா, நிறைய சீஸ் போட்டுருக்காங்க. நிறைய சீஸ் எல்லாம் போட்டு நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. ஃப்ரைட் ரைஸும் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. வெஜிடபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். மற்றபடி டேஸ்ட் தான் ரொம்ப நல்லா இருந்தது. க்ரௌடு ஓவராக இருந்ததுனால ஒவ்வொரு ஆர்டரும் நம்மளை வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. எப்படி இருக்கு? தோசை ஃபுல்லுமே சீஸ்.
பங்கப்பிரி பங்கப்பிரி மணியாயி போச்சு பங்கப்பிரி. என்ன பங்கு? என்ன பங்கா? இது வெஜ்ஜு கொத்து பரோட்டா. வெஜ்ஜு கொத்து பரோட்டாவும் நல்லா குருமாலாம் நல்லா ஊற்றி நல்லா பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் காரமாக இருந்ததை ஃபீல் பண்ணோம். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. கிருமியான தயிரில் நல்லா ஆனியன் ரைத்தா பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு காரசாரமாக அல்டிமேட்டாக இருந்தது. கொத்தமல்லியெல்லாம் நறுக்கி போட்டு வெஜ்ஜு பட்டாணியெல்லாம் போட்டு வெஜ்ஜு குருமா கிரேவி ஊற்றி கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. பட் ஓகே நல்லா இருக்கும். இங்கே காரில் வந்தால் கூட வாங்கிட்டு உட்காந்துக்கலாம். காரில் உட்காந்து கூட சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் தான் வாங்கிட்டு போகணும். சர்வ் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் வாங்கிட்டு போய் உட்காந்து சாப்பிடணும். 2 பேர் சாப்பிட்றாங்க காலையில். அவங்களாம் காலையில் போய் சாப்பிட்றாங்க. இட்லி உப்புமா இருக்குது, பொங்கல் இருக்குது, பூரி எல்லாமே கிடையாது. ஒன்லி ஈவினிங் மட்டும்தான். 10 மணி ஆனாலும் பொங்கல் இருக்குது, இட்லி இருக்குது, இட்லி உப்புமா, தோசை வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. அவ்வளோ கூட்டம் நாங்கள் வரும்போது இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. க்ரௌடாக இருந்தது. இந்த பரோட்டா வாங்குறதுக்கே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கூட இருக்கும், ½ அன் ஹவர் இருக்கும். ½ அன் ஹவர் இருக்கும். இப்போ க்ரௌடாக குறைஞ்சிச்சு. மணி 10 ஆயிடுச்சு. ஓகே கைஸ், ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓவர் க்ரௌடு. இன்றைக்கி சனிக்கிழமைன்றான் ஓவர் க்ரௌடு. இவங்க வந்து ஸ்விக்கிலையும் இருக்காங்க. நீங்கள் வேணுன்னா வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது அண்ணா நகர் திருமங்கலம் மெட்ரோ பக்கத்துலேயே இருக்காங்க. ப்ரைஸ் வந்து இட்லி ஒரு பிளேட் 35 ரூபா, ஃப்ரைட் ரைஸ் வந்து 140 ரூபா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோலாம் உங்களுக்கு மீட் பண்ணுறோம். ஓகே பாய்.